ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் டெஸ்ட்டு 27 வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 28க்கு என்னென்ன டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு 28க்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான், வெறும் ஒரே ஒரு டாபிக் தான், ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னா ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். இதை வந்து ஒரு சில புக்கில் மேபி கீமோதெரப்பி ஆஃப் கேன்சர் அப்படின்னு கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கீமோதெரப்பி ஆஃப் கேன்சர், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் ஃபார் கேன்சர், அந்த மாதிரி என்ன கொடுத்துருந்தாலும் கேன்சர் நியோபிளாசம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து ஒரே ஒரு கேட்டகரி தான். இந்த கேட்டகரியில் டோட்டலாக பார்த்திங்கன்னா வெறும் 10 ட்ரக்ஸு தான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியதும் இந்த 10 ட்ரக்ஸை பற்றி மட்டும்தான். பட் இந்த 10 ட்ரக்ஸோட ஐயூபேக் நேமு, யூசஸ் அதெல்லாம் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. இதோட வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் ஸ்டெபிலிட்டி, ஃபார்முலேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அது இல்லாமல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ கேன்சரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, சார்கோமா இருக்குது, கார்சினோமா இருக்குது, இந்த மாதிரி மெலனோமா இருக்குது. அதே மாதிரி பினைன் கேன்சர்னால் என்ன, இல்லை மேலிக்னன்ட் கேன்சர்னால் என்ன, இந்த மாதிரி கேன்சரை பற்றின பேசிக் இன்ட்ரொடக்ஷனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸோட கிளாஸிஃபிகேஷன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் வரும். இப்போது மெர்காப்டோ பியூரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பியூரின் அனலாக்னு சொல்லுவாங்க. இதே ஃப்ளூரோயூரோசில் எடுத்திங்க அப்படின்னா இது வந்து பிரிமிடின் அனலாக் சொல்லுவாங்க. மீத்தோட்ரெக்சேட் அப்படிங்கிறது ஃபோலிக் ஆசிட் அனலாக். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்குமே இங்கே கொடுத்துருக்கிற 10 ட்ரக்குமே வந்து 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரியை சேர்ந்தது. இதுக்கப்புறம் சைக்ளோபாஸ்பமேட் அப்படிங்கிறது அல்கலைட்டிங் ஏஜென்ட்டு அந்த கேட்டகரி கீழே வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அல்கலைட்டிங் ஏஜென்ட்டில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அல்கைல் சல்ஃபோனேட் இருக்கும், அப்புறம் நைட்ரோசோ யூரியாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5-6 கேட்டகரி வந்து அல்கலைட்டிங் ஏஜென்ட்டு கீழே வரும். ஆனால் அதில் வெறும் இந்த சைக்ளோபாஸ்பமேடுங்கிற ஒரு ட்ரக்கும், அப்புறம் இன்னொரு ட்ரக் கொடுத்துருக்காங்க பியூசல்ஃபன் அப்படிங்கிற ட்ரக்கு. ஸோ இந்த பியூசல்ஃபன், சைக்ளோபாஸ்பமேட் இந்த 2 ட்ரக்கு மட்டும்தான் அல்கலைட்டிங் ஏஜென்ட் குரூப்பாக சேர்ந்தது. மீதி எல்லா ட்ரக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு 3 ட்ரக் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டாக்டினோமைசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு நேச்சுரலி டெரைவ்டு காம்பவுண்ட், அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு. இதுக்கப்புறம் டாக்ஸோரூபிசின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆந்த்ரகுயினோன் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தது. இது வந்து ஒரு தனி கேட்டகரி. இது வந்து ஆன்டி கேன்சர் ஆன்டிபயோட்டிக் கீழே வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்பிளாஸ்டின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டுக்கு கீழே வின்கா ஆல்கலைட்ஸ், அதாவது நேச்சுரலாக அந்த வின்கா பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது. அதில் பார்த்திங்கன்னா வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின், வினோரெல்பின் இந்த மாதிரி ஒரு 3 ட்ரக்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக. அதில் வின்பிளாஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் மீதி ட்ரக்ஸோட பெயர்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ட்ரக்ஸ் வந்து வின்கா பிளான்ட்லேருந்து கிடைக்குது இல்லையா. ஸோ வின்கா பிளான்ட்டுங்கிறது அதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த டாக்டினோமைசின் இதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் டெரைவ்டு அப்படிங்கிறதுனால இதுவும் எந்த ஒரு ஸ்பீஷஸ்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நேச்சுரல் அப்படின்னாலே அது பிளான்ட்லேருந்து கிடைக்குதா, இல்லை மினரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்குதா, அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்குதா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நேச்சுரல்னு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அது எந்த சோர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய புக்கில் மிஸ்சலனியஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். பட் இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோமோஸ்டானோலோன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ஸ்டானோலோன் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து ஒரு ஆண்ட்ரோஜன் டெரிவேட்டிவ். ஸோ இது வந்து ஒரு ஹார்மோனல் ஏஜென்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் 10 கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பார்க்க முடியும். அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு ட்ரக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ மெர்காப்டோ பியூரின் அப்படின்னா இது பியூரின் அனலாக்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தான் எல்லா ட்ரக்கும். வின்பிளாஸ்டின்னா அது வின்கால்குலைட்லேருந்து கிடைக்குது. சிஸ்பிளாட்டின்ங்கிறது வந்து ஒரு பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஒரு சிந்தட்டிக் காம்பவுண்டு. இதே மாதிரி சைக்ளோபாஸ்பமைடுங்கிறதும் ஒரு சிந்தட்டிக் தான். ஆனால் டாக்டினோமைசின், டாக்ஸோரூபிசின் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ட்ரக்ஸு. இந்த மாதிரி இந்த ட்ரோமோஸ்டோலோன் அப்படிங்கிறது ஆண்ட்ரோஜன் டெரிவேட்டிவ். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலராக அதோட சோர்ஸு இல்லை கிளாஸிஃபிகேஷன் வைஸ் அது எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத ப்ரைமரியாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பட் இது மட்டும் படித்தா போதாது, மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், ஓகே தான். ஆனால் இதுவே ஃபார்மகாலஜி அந்த மாதிரி சைடில் போகும்போது ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸோட ஃபுல் கிளாஸிஃபிகேஷனுமே நமக்கு வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சே இருக்கணும். அதனால் இங்கேயும் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து இங்கே நீங்கள் படிக்கும்போதே ஃபுல்லாகவே படிக்கிறது பெட்டர் தான். ஸோ இப்படி வந்து கிளாஸிஃபிகேஷனை முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து யூசஸ்.
இப்போது இதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸில் பர்டிகுலராக ஒரு ட்ரக் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேன்சரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சிஸ்ப்ளாட்டின் அப்படிங்கிற ட்ரக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக சாலிட் கேன்சர்ஸில் காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, டெஸ்டிகுலார் கேன்சர் அதில் வந்து இந்த சிஸ்ப்ளாட்டின் தான் வந்து ப்ரிஃபர்ட் ட்ரக்காக இருக்கும். மற்ற ட்ரக்கை விட இந்த சிஸ்ப்ளாட்டின் தான் வந்து டெஸ்டிகுலார் கேன்சர், ஓவரியன் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர்ஸில் வந்து ப்ரிஃபரபிள் ட்ரக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெர்காப்டோபியூரினுக்கு என்ன, ஃப்ளூரோயூரசிலுக்கு என்ன, மீத்தோட்ரெக்சேட்டுக்கு என்ன, சைக்ளோபாஸ்பமேட்டுக்கு என்ன, அதாவது அல்கலைட்டிங் ஏஜென்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 ட்ரக்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆனால் அதில் சைக்ளோபாஸ்பமேட் ட்ரக் வந்து ஒன் ஆஃப் த மோர் காமன்லி யூஸ்டு ட்ரக்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் டாக்டினோமைசின்ங்கிறது எங்கே பர்டிகுலராக என்ன கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பியூசல்ஃபன்கிறது பர்டிகுலராக என்ன மாதிரியான கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேன்சரோட டைப்ஸ் வந்து ஓரளவுக்கு புரியணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன் படிக்கிறோம். ஸோ கேன்சரோட டைப்ஸில் கார்சினோமாங்கிறது எபிதீரியல் செல்களில் மட்டும் ஏற்படும். சார்கோமாங்கிறது வந்து மஸ்குலர் செல்ஸில் மட்டும் ஏற்படும். இந்த மாதிரி கார்சினோமா, சார்கோமா இல்லாமல் வேறு என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஆர்கன்லாம் கார்சினோமா ஏற்படும், இல்லை சார்கோமா ஏற்படும், இல்லை பிளட்டில் ஏற்படக்கூடிய கேன்சருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, லிம்ஃபில் ஏற்படக்கூடிய கேன்சருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட்கின்ஸ் டிசீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து எங்கே ஏற்படக்கூடிய கேன்சர். இந்த மாதிரி கேன்சரை பற்றி உங்களுக்கு பேசிக்காக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கேன்சர் பாடியில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த யூசஸ்லாம் வந்து புரியும். ஓகே, மீத்தோட்ரெக்சேட்டுங்கிறது வந்து பிளட் கேன்சர். இப்போது பிளட் கேன்சர்னால் பிளட் கேன்சர் கொடுக்க மாட்டாங்க, லுக்கீமியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் நமக்கு அந்த பிளட் கேன்சருங்கிறது லுக்கீமியான்னு தெரிஞ்சால் தான் இந்த மெர்காப்டோபியூரின் வந்து பிளட் கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாலேஜாக போய் சேரும். இல்லைன்னா வந்து லுக்கீமியாங்கிறது என்னென்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கேன்சரை பற்றி ஃபஸ்ட்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேன்சர், இல்லை காமன் டைப்ஸ் ஆஃப் கேன்சராவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு ட்ரக்கோட யூஸையும் நீங்களே ஒரு நோட் எடுத்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ஒவ்வொரு ட்ரக்கோட பேரையும் எழுதி இந்த கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க. க்ரானிக் மையலாய்டு லுக்கீமியாவில் இதில் ஒரு ட்ரக்கு மெர்காப்டோபியூரின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மீத்தோட்ரெக்சேட் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலர்லி இந்த கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. வின்பிளாஸ்டின் இதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கோட எந்தெந்த கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மீதி எல்லாம் சேம் தான். ஐயூபேக் நேம் எல்லா ட்ரக்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் மெயினாக உள்ளே வந்து என்ன ரிங்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மெர்காப்டோபியூரின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பியூரின் ரிங் இருக்கும். ஃப்ளூரோயூரசில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது பிரிமிடின் அனலாக், ஸோ பிரிமிடின் ரிங் இருக்கும். இதெல்லாம் ஈஸி. இது இல்லாமல் இந்த பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸில் சிஸ்பிளாட்டினில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டினம் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்லேயும் என்னென்ன குரூப்ஸ் இல்லை என்னென்ன ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ப்ரைமரியாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஐயூபேக் நேமை வந்து படித்து முடிச்சிருங்க. ஏன்னா இருக்கிறதே 10 ட்ரக் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 10 ட்ரக்கோட நேமையும் பார்த்து என்னென்ன ரிங் இருக்குது பொசிஷன் பார்த்தீங்கனாலே போதும். இதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிராண்ட் நேம்ஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ட்ரக்குக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மற்ற ட்ரக்ஸ் மாதிரி கிடையாது. இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் பிராண்ட் நேம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 பிராண்டு 7-8 பிராண்ட் பார்ப்போம். ஆனால் இதில் நிறைய ட்ரக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிராண்ட் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து பிராண்ட் நேம்ஸ் வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் அடிஷ்னலாக படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஓவரால் வந்து இந்த டெஸ்ட் 28க்கு வந்து ஒரே டாபிக் தான் படிக்கிறீங்க, ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஸோ இதை இப்படி படிச்சிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணி இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டை ரெகுலராக டெய்லி பேசிஸில் எழுதலாம். ப்ளஸ் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி முடிஞ்ச அந்த 27 டெஸ்ட்டையுமே உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்கோரும் அனுப்பிடுவேன், நீங்கள் அட்டனும் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.